ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது விருச்சகத்தில் இருக்கிற விசாகம் ஒரு பாதம் 4ஆம் பாதம் விருச்சகத்தில் இருக்கு இல்லைங்களா? அந்த விருச்சகத்தில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் சேர்ந்தே தான் இந்த பலன். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 5ஆவது மாதம் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த நேரத்தில் வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே 5ஆவது மாதத்துக்கு மேலே சனி உத்திரட்டாதியிலேருந்து ரேவதிக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையறக்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு. அதே போல் கேதுவும் அந்த நேரத்தில் தொழில் ஸ்தானத்திலேயே கேது வர்றதுனால இவங்களுக்கு 5ஆவது மாதத்துக்கு மேலே சனி இடம்பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு வியாபாரமும் சரி, தொழிலும் சரி, வேலை வாய்ப்புகளும் சரி மிக மிக சிறப்பாக நடக்கக்கூடிய மாதிரி ஆகிடும். இப்போ கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய வியாபாரங்கள் எல்லாமே நல்லா வந்துடும். அதே போல் தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு, உற்பத்தி தொழில் அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கும் நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் சனி உத்திரட்டாதியிலேருந்து ரேவதிக்கு மாறினதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கும் அந்த நேரத்தில் வேலை கிடைக்கும். வேலையில் மாற்றம் வேணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும் அந்த நேரத்தில் மாற்றம் வரும். ப்ரமோஷன் வேணும், ஹைக்கோட நல்ல சேலரியோட ப்ரமோஷன் வரணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த 5ஆவது மாதம் மே மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் வர்றது மிக மிக சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சனி மட்டுமே உங்களுக்கு இடைஞ்சலான இடத்துலேருந்து நல்ல இடத்துக்கு மாறுறார். மிச்சம் இருக்கிற ராகு, கேது, குரு எல்லாமே நல்ல இடங்கள்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வராது. சின்ன சின்னதாக நார்மலாக தாங்கக்கூடிய அளவுக்கான பிரச்சனைகள் தான், அதை நீங்கள் சமாளிச்சிட முடியும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் திருமண வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 5ஆவது மாதம் மே மாதம் வரைக்கும் திருமண வாய்ப்பு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு. மே மாதத்துக்கு அப்புறம் நீங்க திருமணத்துக்கு பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா உங்க சுய ஜாதகங்களை பார்த்துட்டு திருமணம் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல காதலர்களுக்கும் மே மாதம் வரைக்கும் தான் சிறப்பா இருக்கு. அதுக்கப்புறம் உங்க காதல் பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கவனமா இருந்துக்கிறது நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. மே மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கவனமா கணவரையும் சரி, கணவர் மனைவியையும் சரி, பேச்சிலிருந்து செயல்பாடுகள் எல்லா விஷயத்துலயுமே ரொம்ப கவனமா இருந்துக்காங்க. மே மாதத்துக்கு அப்புறம் சில பல பிரச்சனைகள் உங்களுக்குள்ள வரதான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைகளோட படிப்பு விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலும் அதுவும் மே மாதம் வரைக்கும் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே கொடுக்காது. ஆனா மே மாதத்திற்கு அப்புறமா கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும். அது அடுத்த வருடம் அப்படின்றதுனால பெரிய அந்த நேரத்துல நீங்க பாத்துக்கலாம், பெரியசா பிரச்சனைகள் வராது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வழக்குகள், ஆரோக்கியம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வழக்கு இந்த மே மாசம் வரைக்கும் ஒரு மாதிரியா என்னாகுமோ 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 அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும். ஆனா மே மாதத்திற்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றிகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தரும். அதே போல ஆரோக்கியம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மே மாதம் வரைக்கும் ஆரோக்கியம் ஓரளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா மே மாதத்துக்கு அப்புறமா ஜூன் மாதத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். முதலே உடம்புல நிறைய நோய் வாய்ப்புகள், ஏதாவது நோய் தொற்றுகள்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதே போலதான் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீகம் நாட்டம் எப்படி இருக்கும், விழாக்கள் விசேஷங்கள்ல கலந்து கொள்ற வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாமே இந்த வருடத்துடைய முதல் பகுதியில மட்டும்தான். வருடத்துடைய பிற்பகுதி உங்களுக்கு அவ்வளவு சிறப்பா இருக்காது.
வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால, தொழிலெல்லாம் மிக சிறப்பா நடக்கிறனால, உங்களுக்கு ஆசைப்படுற எல்லா விஷயங்களையும் நடத்திக்க முடியாத மாரி இருக்கும். ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு நினைப்பீங்க. பட் நிறைய வேலைகள் காரணமா பணமும் நிறைய வரும் கையில. ஆனாலும் உங்களுக்கு வேலை ஜாஸ்தியா இருக்கிறதுனால போய் அது எல்லாம் ஒரு ரிலாக்ஸா டைம் எடுத்து போய் பார்த்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதே போல வீட்டுல ஒரு சொந்தக்காரங்களுக்குள்ள நல்ல விசேஷங்கள்லாம் நடக்கும். ஆனாலும் முழுமையா அதுல போய் கலந்துக்க முடியாம ஒரு போனோமா தலை கட்டணமா திரும்பி வந்தோமா அப்படின்ற மாதிரிதான் இருக்குமோ தவிர முழுமையா அதுல கலந்து நல்ல நாள் ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய அலுவல் காரணமாக. விருச்சக ராசியில இருக்கிற விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த பதிவிலேயே நம்ம பார்த்துட்டதால, அடுத்த பதிவுல நம்ம விருச்சக ராசியில இருக்கிற அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.